மகளின் காதலனை கூலிப்படை ஏவி கொன்ற தவக நிர்வாகி கைது. மகளின் காதலனை கூலிப்படையை ஏவி கொன்ற தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டனர். கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் மகளின் காதலனை தாவிக்க நிர்வாகியான தந்தையும் மகனும் கூலிப்படையை ஏவி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூர் சின்னம்மா நகரை சேர்ந்த இளைஞர் 22 வயதான பிரவீன்குமார் டிப்ளமோ படித்துவிட்டு எலக்ட்ரீசியனாக பணி செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் இரவு மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இது சம்பந்தமாக கேளம்பாக்கம் போலீசில் பிரவீன்குமாரின் தாய் 48 வயதான பார்வதி என்பவர் கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் 20ஆம் தேதி பிரவீன்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இதனால் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கை கொலை வழக்காக மாற்றி பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் உடலை நேற்று மாலை ஒப்படைத்தனர். வாகனத்தில் உடலை வீட்டிற்கு கொண்டுவரும் வழியில் கேளம்பாக்கம் தையூர் பைபாஸ் சாலை ரவுண்டானா பகுதியில் உறவினர்கள் நண்பர்கள் வாகனத்தை நிறுத்தி பிரவீன்குமார் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார், அதை தையூரை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை காதலித்த நிலையில் அவரின் தந்தை தாவிக்க நிர்வாகி ஏழுமலை, அவரது மகன் கௌதம் ஆகியோர் கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக மறியலில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கேளம்பாக்கம் போலீசார் உறவினர்களிடம் சமாதானம் பேசி கலைய செய்தனர். இதற்கிடையே தாவிக்க நிர்வாகி ஏழுமலை, அவரது மகன் கௌதம் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தபோது ஒட்டியம்பாக்கம் அடுத்த காரணையை சேர்ந்த சதீஷ் என்பவன் மூலம் கூலிப்படையை ஏவி கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் அதே தையூரில் வசிக்கும் கூலிப்படையை சேர்ந்த நிதிஷ், மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளி சதீஷை தேடி வருகின்றனர். 3 ஆண்டுகளாக அந்த பெண்ணை காதலித்து வந்த பிரவீன்குமாரை தாவிக்க நிர்வாகி ஏழுமலை ஏற்கனவே பிடித்து செல்போனை பிடுங்கி அடித்து மிரட்டி அனுப்பியதாகவும், ஆனால் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததால் நேரடியாக ஈடுபட்டால் தெரிந்துவிடும் என்பதால் கூலிப்படையை ஏவியதாக போலீசாரிடம் ஏழுமலை, கௌதம் ஆகியோர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். முக்கிய குற்றவாளி சதீஷை கேளம்பாக்கம் போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். அவன் தங்கச்சியை 3 வருஷமா லவ் பண்ணியிருந்தான். கௌதமோட தங்கச்சியை லவ் பண்ணியிருந்தான். அவன் சும்மா மிரட்டிக்கணும், அங்கே அடிச்சு போகணும், வண்டியெல்லாம் பிடிப்பானுங்க சார். அவங்க அப்பா எனக்கு 7 மேலே ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுவார், உன் பிள்ளைக்கு தலை இருக்காது, உன் பிள்ளை தலையில்லாத வருவான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், உன் பொண்ணு 10 வாட்டி என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுது, உன் பொண்ணை திட்டம் பண்ணு நான் சொன்னேன். அந்த ஆள் என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, 10 வயசு தான் சொல்லுவான். அந்த ஆள் என் பொண்ணு 10ஆவது படிக்குதுன்னு சொல்லுவார் அவர். சரி, என் பிள்ளைய நான் திட்டம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்படியே என் பிள்ளை இருக்கும் சார், கம்முன்னு தான். அது 10 வாட்டி ஃபோன் வரும் சார். 10 வாட்டி ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண அந்த பொண்ணு பேசாது. என் குரலை கிடச்சின்னா அந்த பொண்ணு பேசாது. ஆனால் எங்கள் மேலே தான் தப்பு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இல்லாதப்பட்டவங்க. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, அப்பா இல்லாத நான் 4 பிள்ளைங்கள வளர்த்தேன். 4 பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இப்போ தான் என் பிள்ளை வேலைக்கு போச்சு. வேலைக்கு போகிற நேரத்தில் என் பிள்ளைய நவ் பண்ணி வர வச்சு ரோட்டில் வெட்டி போட்டாங்க சார். அது எத்தனை பேர், காருக்குள்ள எவ்வளோ பேர் இருந்துக்கிறாங்க சார். அவன் பேர் கௌதம், ஏழுமலை. டிவிகே கட்சியில் இருக்கிறாரு. அவருக்கு பேர் ஏழுமலை. அவங்க பையன் பேர் கௌதம். மணி என்ற வெட்டிட்டான். ஃபுல்லாக காரணமாக சதீஷ் தான். ஃபுல் காரணமே சதீஷ் தான். அவன் தான் இது பண்ணுவான், மிரட்டுவான். கத்தி வச்சுக்கிறேன், காரில் கத்தி வச்சுக்கிறேன்னு எங்களை ஃபோனு பிடிங்கன்னு கூட வர வச்சான் சார். காட்டில் வர வச்சு மிரட்டி அந்த ஃபோனை ஊரை மட்டும் வண்டி போகணுன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த புள்ளைய நாங்கள் என் பிள்ளைகளை பதில் சொல்லிக்கிறோம், என் பிள்ளைய நான் அடைக்கிறோன்னு ஒரு வாட்டி இட்டுன்னு வந்துட்டோம் சார். இட்டுன்னு வந்து அமைதியாக தான் போச்சு. அதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல சார். நிதிஷ் ஒருத்தர் பேர், அந்த கௌதம் தான் முக்கிய காரணம். கௌதம் தான் முக்கிய காரணம். கௌதம், சதீஷை வச்சு தான் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களாம் பெரிய ஆள், அதை வச்சு எங்களை மிரட்டுறாங்க. ஒரே சமூகம் தானே, என்ன உங்களுக்குள்ள இது பிரச்சனை? அந்த லவ் பண்ணுறது தான் சார். அவங்க பொண்ணை லவ் பண்ணான். வசதி இல்லாதனால எங்களுக்கு யாருமே இல்லை. அவள் திறமையாக பேசுறதுக்கு. எங்கள் வீட்டில் ஆம்பளை, என் பிள்ளை ஒரு 2 பிள்ளை, ஒரு பிள்ளை ஒன்றுமே தெரியாது இருக்குது. என் பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அவ்வளோ இதுவா. அதனால எங்களுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை. நாங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால எங்களை வச்சு யார் வந்து கேட்க போகிறாங்க சொல்லிட்டு என் பிள்ளைக்கு என்னவோ சொல்லி கொடுத்து வர வச்சு, இந்த வயசு வேறு இப்போ வந்துச்சு போகுது சார் அவங்க பொண்ணுக்கு. அதனால என் பிள்ளை 18 வயசு ஆயிடுச்சு போல். இதனால எங்களை மிரட்டின்னு இருந்தாங்க. இப்போ என் பிள்ளையே கொண்டுட்டாங்க. என் பிள்ளைக்கு என்ன தீர்வு? என் பிள்ளைய ஒரு தீர்வு கிடைக்கணும்.
அவங்க எங்களுக்கு பிள்ளைக்கு பதில் சொல்லணும். இதுமாரி எதுவும் ஆகக்கூடாது இந்த இடத்துல. இந்த தைவூரில் இனிமேல் எதுவுமே ஆகக்கூடாது. இந்தமாரி அந்த பிள்ளைக்கு வர சொல்லு. நாங்கள் தான் என் பிள்ளைய விட்டுட்டோம். நாங்கள் என் பிள்ளைய நான் திருப்பி கொடுப்பாங்களா சார்? எவ்வளோ பேர் பிள்ளை, என் பிள்ளை எப்படி எவ்வளோ கஷ்டப்படும், எங்களை எப்படி காப்பாற்றோம், எவ்வளோ சம்பாதிக்கும், அது எப்படி எங்களை காப்பாற்றோம்? எங்கள் வீட்டுக்காரன் இல்லை, நான் என் பிள்ளைங்கள தான் நான் நம்பிக்கணும் இருக்கிறேன் சார். என் பிள்ளைங்கள தான் சார் நம்பினுக்கிறேன். இவங்க எல்லா படையும் இருக்குது, பணம் இருக்குது, படம் இருக்குது சொல்லிட்டு இது மாதிரி அந்த மணி தான் சார், மணி கௌதம் எல்லாம் இது மாதிரி தான். என் பேர் பிரபாவதி. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பிரவீன்குமார் யாரு, என்ன வேணும், என்ன ஆச்சு சம்பவம் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் குமுதா. நான் வந்து அவங்க தாய்மாமாவோட ஒய்ஃபு. அவன் எனக்கு நாத்தனார் பையன். அவன் பேர் பிரவீன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் திட்டம் பண்ணி விட்டோம். அதுங்க பேசின்னு தான் இருந்தது சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, சின்ன பசங்க ஏதோ பேசுதுன்னு நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை பண்ணி என் பிள்ளையோட போனை அங்கங்கே அடித்து பிடின்னு போயிட்டாங்க. அதையும் போய் பேசி நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அப்புறமா நாங்கள் ஏதோ இது பண்ணல. இப்போ வந்து என்னன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம். நாங்கள் டெய்லி அன்னாடம் கூலிக்கு போனால் தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறதுனால என் பிள்ளை ரொம்ப வசதி கம்மின்றதுனால அவங்க சொல்லியிருக்கலாம், ஏம்மா நீங்கள் வசதி கம்மி, நாங்கள் வசதி அதிகமாக இருக்கிறோம், வேணான்னு எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். எங்களை யாரும் பார்த்து அவங்க பேசுனதே கிடையாது. நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கவே இல்லை. அதனால் அந்த பிள்ளை இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாரமாக அவன் கூட 4 பேர் கூடியிருக்கிறானுங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாது, எப்படின்னு சொல்லிட்டு தெரில சார். என் பிள்ளைய சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டின்னு போயிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது ஊருள்ளே வந்து இந்த மாதிரி மார்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் யாருமே இது வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. ஸ்டேஷன்லேருந்து கூட வந்து எங்களுக்கு எந்த ஆதரவும் யாரும் கொடுக்கல சார். வெட்டி போட்டு ஒரு வாரமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். இது வரைக்குமே எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை. யாரும் வந்து எங்களை நான் கூட கேட்கலைங்க சார். ஒரு வாரமாக வச்சுருந்தோம். அதனால தான் என் பிள்ளைங்க ஆதங்கப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதுவரையிலும் எப்படியுமே பண்ணவே இல்லையே. இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குதே ஊர் உள்ள வந்து அவ்வளோ தைரியமாக வந்து வெட்டுறானுங்களே. இது மாதிரி அடுத்த குடும்பமும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ண பிறகு தான் சார் போலீஸே வந்தாங்க. இதுவரையிலும் எங்கள் வீட்டாண்ட கூட எந்த ஒரு போலீஸும் வந்து கேட்டதே இல்லைங்க சார். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். யார் தூண்டுதல் பேரில் என்ன ஆச்சு? யாரோட பொண்ணு, யாரோட ஏழுமலையோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவரை நாங்கள் பார்த்தது இல்லை, எங்களுக்கு தெரியாது. என்ன கட்சி? அவர் டிவிகே கட்சின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் குப்பமா நகரம் அவரை நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியாது அவர் யாருன்னு சொல்லிட்டு. இப்போ தான் சொல்கிறாங்க அவர் பேர் ஏழுமலை, அவன் பையன் பேர் கௌதம். ஆனால் இது முக்கிய காரணம் ஃபுல்லாக கௌதம் தான். கௌதம் சதீஷ் இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க சார். துண்டைக்குமா வெட்டி இருட்டில் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு என்ன சார் பண்ண முடியும்? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வெட்டி இருக்கிறானுங்க. ஐயோன்னு நிறைய பேர் கத்த சொல்ல தான் எல்லோரும் ஓடி இருக்கிறாங்க, அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும் சார் எங்களுக்கு. என் பிள்ளை வேற என்ன ஆதரவு இருக்காங்க? யாரும் இல்லை சார், யாரும் இல்லை சார். நாங்களும் வசதி கம்மி தான் சார். நாங்களும் அன்னாடம் போனால் தான் எங்களாலையும் உதவி செய்ய முடியாது. அவங்களுக்கு 2 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. 2 பேரும் நாங்கள் ஏழ்மை, அப்படியே சொல்கிறது ஏழ்மையாக தான் இருக்கிறோம். வறுமை கோட்டி கீழே தான் இருக்கிறோம். எங்களாலேயும் அதுக்கு எந்த இதுவும் உதவி செய்ய முடியாது. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு நாத்தனாரோட பையன். என் வீட்டுக்காருக்கு என் பேர் குமுதா. அங்க என் சாமியா, என் கோயிலா, என் தங்கா, அவனை எங்க இருந்தாலும் விட்டு அந்த ஊடியப்பா. அவனை எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல விடக்கூடாது. என் புள்ளிக்கு பதில் சொல்லணும். என் புள்ளிய வெட்டி போட்டுருவா. ஆத்தாளுக்கு பிள்ளைராத வெட்டி போட்டுடுவேன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப நேரம் 1 வருஷமா காத்துனாங்க என் புள்ளிய வெட்டா. என் புள்ளிய வெட்டா 1 வருஷமா காத்துனாங்க. என் புள்ளிய வெட்டிட்டாங்க, தலையை துண்டா வெட்டிட்டாங்க. என் புள்ளிக்கு வெட்ட நேரத்துலயே உயிர் போயிட்டியா. 2 கார் எடுத்துக்கின்னு வந்தான். 2 கார் எடுத்துக்கின்னு வந்தான். ஒரு கார் தாப்பிட்டு ஒரு கார் எங்க தங்கம்மாலேன்ட்டான். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது உலகத்துல. யாரு பண்ணாங்கன்னு சொல்லுவோம் நாங்க. ஐயா கௌதம் மணி வெட்டினானா, கௌதம் வெட்டினானா, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலப்பா. வெட்டி போட்டு பேர்த்தானுப்பா நாங்கள் வர்றோம். வெட்டி துண்டா போட்டு பேர்த்தானுப்பா வர்றோம். யாரு வெட்டினாங்களும் எங்களுக்கு தெரியல. மாத்தாப்புனுக்கு யாரும் தகவல் சொல்லித்தானே நாங்கள் வர்றோம்.
என் புள்ளைய வெட்டி போட்டாங்களா ஐயா, என் புள்ளைய வெட்டி போட்டாங்களே, என் புள்ளைய வெட்டி போட்டாங்களே. என் பேரு முருமா. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.